வணக்கம் நண்பர்களே, இது நம்ம ஊர் தம்பி சேனலுக்காக நான் ஜூடு பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் எங்கே போக போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் தெய்வசெல்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய புளியம்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் தான். இந்த ஊர் பேர் சொன்னோன்னே நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த ஊர் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு அந்தோனியார் கோவில் இருக்குது. அந்த கோவில் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு கோவில். இந்த கோவில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு வந்து கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாது இந்துக்கள், முஸ்லீம் சொல்லி எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் ஒரு நம்பிக்கையோடு வரக்கூடிய ஒரு இடம் தான் இந்த புளியம்பட்டி அந்தோனியார் கோவில். அங்கே தான் நம்ம போக போகிறோம். தூத்துக்குடியிலேருந்து புளியம்பட்டி அந்தோனியார் கோவிலுக்கு இன்றைக்கி நம்ம போக போகிறத ரோட் ஷோவை உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் அரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது. அந்த ஏரியாவில் தான் நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். முக்கியமான ஆளு சொல்ல வேண்டாமா? ஓகே, இப்போ வந்தாச்சு பெரிசன் பிளாசா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிக்னலுக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால சிக்னல்லாம் காலையிலே போடலான்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனால் அந்த புளியம்பட்டி அந்தோனியார் கோவிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு நாள். ஏன்னா அந்தோனியார் கோவில் அப்படின்னு சொன்னாலே வந்து எல்லாருமே செவ்வாய்க்கிழமை தான் அந்தோனியாருக்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தினத்தில் எந்த ஊராக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய அந்தோனியார் கோவிலுக்கு மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து வருவாங்க, அவருக்கான நாள் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் போகிறது வந்து பார்த்திங்கன்னா சண்டே தான் எல்லோரும் ஃப்ரீயாக இருக்கும். அப்படிங்கிறனால வந்து இன்றைக்கி போகிறோம் அந்தோனியார் கோவிலுக்கு போய் அந்தோனியாரை தரிசித்து வர்றதுக்காக. ஸோ இந்த இடம் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், தூத்துக்குடி மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இது வந்து தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்டு பாலம், மூன்றாவது கேட் பாலம் சொல்லுவாங்க. இப்போ 3வது கேட்டு இல்லை, முன்னால் வந்து இதில் தான் 3ஆம் ரயில்வே கேட் இருந்துச்சு. இப்போ இப்படி வந்து நேராக அப்படி ரைட் சைடில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுந்தரம் அருள்ராஜ் ஹாஸ்பிட்டல் இருக்கும். அதை ஒட்டி அப்படி திரும்பணும் அப்படின்னா நம்ம பாளை ரோடை வந்து பிடிச்சிடலாம். இந்த அந்தோனியார் கோவிலுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா போவாங்க. அது வந்து கிறிஸ்தவர்கள் மட்டும் கிடையாது, அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்து மக்கள் வந்து நிறைய பேர் வருவாங்க. வந்து கெடாலாம் வெட்டி அசனம்லாம் வந்து போடுவாங்க. இங்கே கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாது இந்துக்கள், முஸ்லீம்கள் சொல்லி எல்லா சமுதாயத்தில் உள்ள மதத்தில் உள்ள மக்களும் வந்து அந்தோனியாருக்கு வந்து வேண்டிப்பாங்க. ஏதாவது அவங்களுக்கு ஒரு நேர்த்திக்கடன் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அந்த கெடா வெட்டுற தான் வந்து பிரார்த்தனை செய்வாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறின உடனே குடும்பத்தோடு சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிட்டு வந்து ஆடு இந்த கெடாவை கொண்டு வந்து அங்கே வச்சு அசனம் போடுவாங்க. எல்லாருக்கும் சாப்பாடெலாம் கொடுத்து சாப்பிட்டுட்டு எல்லோரும் அங்கேருந்து கிளம்புவாங்க. அது நீண்ட கால வருடமாக நடந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது லெஃப்ட்டில் தெரியுது பாருங்கள், அதான் பீடவுன் வாட்டர் தீம் பார்க், தூத்துக்குடியில் ஃபஸ்ட்டு வாட்டர் தீம் பார்க். அதான் அதை கடந்து தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். முன்னாடி அந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலியாக இருக்கும் ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி. இப்போ எல்லாருமே அந்த இடத்தெல்லாம் வாங்கி அதில் ஹோட்டல்ஸ் கட்டுறது, ரெசார்ட் கட்டுறது, ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இப்போ போயிட்டே இருக்குது. தூத்துக்குடி டு திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கட்டிட வேலை போயிட்டுருக்கு. நிறைய இடங்களில் ஃப்ளாட்லாம் போட்டிருக்காங்க, அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ நம்ம வாகை குளத்தை நெருங்கி கொண்டு இருக்கின்றோம். டோல்கேட்டை தாண்டி தான், அதான் டோல்கேட்டை ஒட்டி தான் அந்த பீடவுன் வாட்டர் பார்க் இருக்குது. சரிங்களா? இதில் லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா ஸ்ரீவைகுண்டம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் ஊர் வந்து இந்த இடத்த பக்கம் ஒரு சாலை போகுது பார்த்தீங்களா, இதில் போனீங்கன்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிடலாம். நம்ம இப்போ வாகைக்குளம் கடந்து போய்கிட்டு இருக்கோம். ஓகே, டீசல் போட்டு போயிடலாம் காருக்கு. ஓகே, டீசல் போட்டாச்சு, வண்டி இப்போ நாங்கள் கிளம்பி போய்கிட்டே இருக்கோம். எப்போவுமே இந்த மாதிரி பல்கில் வந்து நம்ம டீசலோ பெட்ரோலோ போட்டுட்டு வெளியே வரும்போது சாலை கடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறது ரொம்ப நல்லது, ஏதோ வாகனங்கள் வருதான்னு. ஓகே, இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம தெய்வசெல்புரம் தான். தெய்வசெல்புரம் அப்படி சொன்னாலே அந்த தெய்வசெல்புரம் அந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா அனுமர் கோவில் ஒன்று உண்டு. அனுமர் சிலை இருக்கும். அது திருநெல்வேலியிலேருந்து நீங்கள் தூத்துக்குடி பார்த்து வரும்போது அந்த அனுமர் சிலை நடு ரோட்டில் நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த கைகளை கும்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு வெல்கம் பண்ணுற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த தோற்றம் பார்ப்பதற்கு. இப்போ நம்ம தூத்துக்குடியிலேருந்து போகிறதுனால அது ரைட் சைடில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த அனுமர் கோவிலை ஒட்டி தான் நம்ம வந்து டேர்ன் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ தெய்வசெல்புரம் நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கு நம்ம காரு.
ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டா அந்த ஸ்ட்ரைட் இந்த பிளாக் எடுத்தது அம்மா சான்ஸ் ஆகிட்டு அங்கே தெய்வபுரம் அனுமன் கோயில்கிட்ட திரும்பவும் நான் அங்கேருந்து இருக்கோண்ணே இப்போ ஆஃப் பண்ணிடுவா கட் பண்ணி செய்தா அந்த ரைட் சைடில் தெரியுது பார்த்தீங்களா அனுமர் சிலை பாருங்கள், எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் தெரியும். நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து வர பார்க்க உங்களுக்கு நேருக்கு நேராக இருக்கிற மாதிரி இருக்கும். தூத்துக்குடியிலேருந்து நம்ம திருநெல்வேலி ரோட்டில் போகும்போது பின்னோக்கி இருக்கும். இந்த பாருங்கள், நீங்கள் இதுக்கு உள்ளே போனீங்கன்னா அந்த கோவிலுக்கு உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இப்போ இந்த இடத்துல அந்த கோவிலை ஒட்டி அப்படி நீங்கள் ரைட் சைடில் டேர்ன் பண்ணிங்கன்னா ஒரு ரோடு உள்ளே போகும் பாருங்கள். சிங்கிள் ரோடு தான் அது. ஹைவேஸ்லேருந்து அப்படி ரைட் சைடில் பிரிஞ்சு போகுது பாருங்கள். கவனமாக போகணும் இந்த ரோட்டில் போச்சில். ஏன்னா எத்தாப்பில் நிறைய வாகனங்கள் வரும். ரோடு ரொம்ப குறுகிய ஒரு ரோடாக தான் இருக்கும். இந்த கொடியன்குளம் அப்படின்னு ஒரு ஊர் சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கொடியன்குளம் இந்த கர்ணன் திரைப்படத்தில் கூட வரும், தனுஷ் நடித்த படத்தில் கூட கொடியன்குளம் கலவரம் காட்டியிருப்பாங்க. அந்த ஊர் தான் இந்த வழியாக போனீங்கன்னா அந்த ஊர் வந்துடும். முதல்ல அந்த ரோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. இந்த கொடியன்குளம் கலவரம் நடந்த காலகட்டத்தில் அப்போ வந்து சிஎம்மாக இருந்தது செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான். ஸோ அவங்க அந்த டைமில் கலவரம் நடந்த பகுதியை பார்க்க வர்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளோ நாளாக ரொம்ப மோசமாக கிடந்த ரோடெல்லாம் கடன்னு 2 நாளில் போட்டு முடித்தாங்க. நீட்டாக போட்டாங்க. ஸோ அந்த ரோடு தான் நேராக போகணும். நிறையா போகிற வழியில் எக்கச்சக்கமான ஊர்கள் இருக்குது அதில். ஆனால் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாய நிலங்கள்லாம், 2 பக்கம் பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள் இருக்கும். ஆனால் இப்போ நாங்கள் போகிற டைமில் மழை அவ்வளோவா இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் தரிசு நிலமாக தான் கிடந்தது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் விவசாயம் நடந்த இடங்கள் இப்போ வந்து ஃபுல்லாக அந்த காத்தாடி தொழிற்சாலைகள்லாம் வந்துடுச்சு. மின்சாரம், காத்தாடி மூலமாக மின்சாரம் வழங்கக்கூடிய விஷயம் நடக்கிறதுனால அங்கே பாருங்கள் தெரியுதா, தூரத்தில் ஒரு காத்தாடி தெரியுது பாருங்கள். இப்போ நிறைய இடங்களை வாங்கிட்டாங்க. வாங்கி விவசாய நிலங்களில் ஃபுல்லாக இந்த காத்தாடிகள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க விவசாயம் சரியாக நடக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுவாங்க, அப்போ அந்த இடத்த வந்து இந்த மாதிரி தனியார்கள் வந்து கேட்கும்போது வந்த விலைக்கு அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்குது அப்படின்னா வித்துடுறாங்க. பாருங்க, ரோடு ரொம்ப சின்ன ரோடு தான். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரோடு நல்லா இருந்துச்சு, பல இருந்துச்சு. அடுத்தடுத்து வந்த மழையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான இதில் இருக்குது. இதெல்லாம் கடன் தான் போகணும். எங்கேயாவது யாராவது விவசாயம் பண்ண மாட்டாங்களா, அதை பார்க்க முடியாதா அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டே தான் போனோம். ஆனால் எந்த இடத்துலையும் அந்த மாதிரி நடந்த மாதிரி தெரியல. பொட்டல்காடு மாதிரி இருக்குது. சைடில் ஃபுல்லாக நிறைய உடமரம், இந்த முள்ளு செடியாக இருக்கும் இல்லையா, அந்த உடமரம் தான் இருந்தது. அதை பார்த்துட்டே தான் போக வேண்டியிருக்கு. பச்சை பசேல்னு வயல்லாம் பார்த்தோம் அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது. இந்த போயிருக்கு பாருங்கள், ரோடை பாருங்கள், ரொம்ப மோசமாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, ரொம்ப 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 மோசமான ரோடாக இருக்குது. புளியம்பட்டி அந்தோனியாரை பார்க்க போகிறதுக்கு இந்த மாதிரி நிறைய தடங்களும் வருது. என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஒரு டைமில் அந்த இடத்துல பைக்கில் போகிறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரோடு அப்படி இருந்தது. இப்போலாம் பாருங்கள் ரொம்ப மோசமாயிட்டு. இன்னும் போக போக இதோட மோசமாக இருக்குது ரோடு. அதனால் நீங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாகவே போங்க. வண்டியை ரொம்ப வேகமாக அழுத்தாதீங்க. தூத்துக்குடியிலேருந்து அதாவது சின்ன ஃபேமிலியாக இருக்காங்க அப்படின்னா வந்து பைக்லேயே வந்து வந்துடலாம். வெயில் மட்டும்
இல்லாத நேரமாக நீங்கள் கிளம்பணும். கொஞ்சம் அதிகாலையில் ஒரு 7 மணிக்கெலாம் கிளம்பிட்டீங்கன்னு வைங்களேன், வெயிலுக்கு முன்னாடி நீங்கள் வந்துடலாம். அப்புறம் நீங்கள் அங்கே வந்துட்டு அந்த சர்ச்சில் மாதம் நடக்கும், அதை முடிச்சுட்டு நீங்கள் ஒரு 10 மணிக்கெலாம் கிளம்பிட்டிங்கன்னா போயிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும், அதிகபட்சமாக அவ்வளோதான். 25 கிலோமீட்டர் தெய்வ செல்புரம் அப்படின்னாலும் அங்கேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் இருக்கும். 35 கிலோமீட்டருக்கு தான் மேக்ஸிமம் புளியம்பட்டி. தூத்துக்குடியிலேருந்து புளியம்பட்டிக்கு. திருநெல்வேலியிலேருந்து அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, 2 பக்கம் ஒரே ஒட மரமாக தான் இருக்குது, இல்லை பயங்கரமாக இருக்குது. பார்த்தீங்களா, இதில் ஸ்பீடு பிரேக் வேறு. ஏற்கனவே ரோடே ஸ்பீடு பிரேக்காக தான் மாறி இருக்குது. இங்கே கொஞ்சம் மரங்கள்லாம் இருக்குது. அப்போ ஒரு ஊர் வருதுன்னு அர்த்தம். என்ன ஊர் இது? சிங்கத்தாங்குறிச்சி. சிங்கத்தாங்குறிச்சியில் நம்ம பழைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா, அவர் என்னோடய நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவருடைய தம்பி ஃபேமிலி எல்லோரும் இங்கே தான் இருந்தாங்க. இங்கே மருத்துவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பக்கத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து தூத்துக்குடி தான் வரணும். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அந்த நண்பருடைய தம்பி மனைவி வந்து ஒரு கை குழந்தை வச்சுருந்தாங்க. வீட்டில் அவங்களுடைய அடுப்படியில் அந்த கிச்சனில் வந்து குழந்தைக்கு பிஸ்கட்டோ ஏதோ ஸ்நாக்ஸ் எடுக்கிறக்கோ போயிருக்கிறாங்க. கரண்ட் இல்லாத டைமில் அந்த கிச்சனில் போயிட்டு அந்த பாட்டில் எடுக்கிறக்கா கையை நல்லா நீட்டிருக்காங்க. அங்கே ஒரு பாம்பு இருந்து அவங்கள கொத்திருக்கு. அப்போது அவங்க கரெக்டாக ஏதோ எலி தான் கடிச்சிட்டு போகல, ஏதோ ஒன்று கடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து அங்கேருந்த ஒரு வயசான பாட்டிக்கிட்ட இப்படி ஏதோ கடிச்சிட்டு ஒரு மாதிரி சுருன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி தான் அம்மா பார்த்துட்டு, எலி கடித்த மாதிரி தெரிலம்மா, ஏதோ பாம்பு கடித்த மாதிரி பல் தடலாம் இருக்குது, அந்த இலை ஒரு சொல்லுவாங்க இல்லையா பாம்பு கடிக்கு, அந்த இலை மரம் ஒன்று இருந்திருக்கு, அதை சாப்பிடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சாப்பிட்டுட்டு தான் இருந்திருக்கிறாங்க. வாயில் நுரத்தள்ள ஆரம்பிச்சிட்டு தலை சுற்றி கீழே விழ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனடியாக அதுக்கப்புறமா 108க்கு ஃபோன் பண்ணி தூத்துக்குடி ஜிஹெச்சிலேருந்து 108 கிளம்பி வந்து அவங்கள கூப்பிட்டுட்டு திருப்பி போகிறதுக்குள்ளே ஜிஹெச்சில் போய் இறங்கச்சில் அவங்க இறந்துட்டாங்க. பக்கத்தில் ஒரு மருத்துவமனை இல்லாதது அந்த டைமில் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நான் சொல்கிறது ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பாக. ஓகே, இப்போ இந்த சிங்கத்தாங்குறிச்சி நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா புளியம்பட்டி, ரைட்டில் போனீங்கன்னா பூவாணி ஊர் இருக்குது. இங்கே சின்ன சின்ன ஆரம்ப சுகாதார மையம் இப்போ வந்திருக்குது. இப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் வந்து கொடுக்குறாங்க. நான் சொல்கிற இந்த சம்பவம் நடந்து ஒரு எப்படியும் ஒரு 6-8 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 8லேருந்து 10 வருஷத்துக்குள்ளே இருக்கும் அப்போ நடந்த ஒரு சம்பவம். அப்போ அந்த அளவுக்கு வசதிகள்லாம் கிடையாது அந்த ஊரில். தூத்துக்குடிக்கு மெனக்கிட்டு கொண்டு வந்து அவங்க இறந்துட்டாங்க. அது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி. இங்கே பாருங்கள், நல்லா அழகான ஆலமரம்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ இதில் வந்து இந்த ஆலமரத்துலேருந்து ரைட் சைடில் ரோடு திரும்பும், அப்படியே நம்ம திரும்பி போயிட வேண்டியதான். ஓகேவா? அந்த இருக்குது பார்த்தீங்களா, இதான் அந்த ஆரம்ப சுகாதார மையம் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு தடவை அந்த சாலையில் வரும்பொழுது ஒரு பைக்கில் வர்றவங்க ரொம்ப கவனமாக வரணும். ஒரு வயசான தாத்தா பாட்டி அப்புறம் அவங்களோட பிள்ளைகள் எப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. பிள்ளைகள்லாம் முன்னாடி ஒரு பைக்கில் போகிறாங்க, தாத்தா பாட்டியும் தாத்தா பைக் ஓட்டிகிட்டு வராரு, அந்த பாட்டியம்மா பின்னாடி உட்காந்துருக்காங்க. வர்ற வழியில் இந்த இடத்துல ஒரு ஸ்பீடு பிரேக்கில் பிரேக் பிடிக்காமல் தூக்கி போட்டதில் கீழே விழுந்து அந்த அம்மாவுக்கு அடிபட்டுருச்சு. அப்போ நான் அந்த சாலையை கடக்கும்போது எங்ககிட்ட உதவி கேட்டாங்க. அப்புறம் அவங்கள அந்த காரில் ஏற்றிட்டு பக்கத்தில் இப்போ பார்த்தோம் இல்லையா அந்த ஆரம்ப சுகாதார மையம், அங்கே தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்து காப்பாற்றப்பட்டாங்க. இப்போ நம்ம வந்தாச்சு, புளியம்பட்டிக்கு வந்தாச்சு. இதுதான் அந்தோனியார் திருத்தலம், புனித அந்தோனியார் திருத்தலம். பார்த்தீங்களா, இந்த ரோட்டில் அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இதெல்லாம் சர்ச்சு காம்பவுண்டு தான், அந்தோனியார் கோவிலுடைய காம்பவுண்டு தான். இப்போ இதில் இந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு போது பாருங்கள், அதுதான் அந்த கொடியங்குளம் ஊர். நீங்கள் நேராக போனீங்கன்னா கொடியங்குளம், ரைட்டில் திரும்பினீங்கன்னா புளியம்பட்டி. இந்த பார்த்தீங்களா, இந்த கர்ணன் படத்தில் தனுஷ் ஊர் காட்டியிருப்பாங்க இல்லையா, அது இந்த ஊரில் நடந்த சம்பவம் தான். ஸோ இதில் நம்ம ரைட் எடுத்தோம் அப்படின்னா கோவிலுக்கு முன் வாசல் வழியாக வந்துடலாம். வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம். இந்த கோவிலுக்கு சொல்லி பிரத்யேகமாக ஒரு கார் பார்க்கிங் ஒன்று வச்சுருக்கிறாங்க. நல்ல பெரிய கார் பார்க்கிங் தான். திருவிழா டைமில் மட்டும் கொஞ்சம் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். மற்ற நாட்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் நல்ல கூட்டம் இருக்கும். வீக் டேஸ்லலாம் அந்தளவுக்கு க்ரௌட் இருக்காது. நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். பார்த்திங்களா, அந்த கிரவுண்டில் தான் வண்டிலாம் வந்து நீங்கள் பார்க் பண்ணணும். இதில் லெஃப்ட்டில் உள்ள இடத்துல தான் அசனம் போடுவாங்க. இந்த பைக் இருக்குது பார்த்திங்களா, அந்த பைக்கை ஒட்டி லெஃப்ட்டில் உள்ள ஒரு பெரிய ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் தான் வந்து அசனம்லாம் வந்து போடுவாங்க. ஏகப்பட்ட ஆடு கொண்டு வந்து கட் பண்ணுவாங்க, அன்றைக்கி தான் வெட்டி அசனம் போடுவாங்க.
இங்கே போகலாம். இதான் வந்து மெயின் ஆர்ச்சி. இங்கே வச்சு தான் அந்த சர்ச்சு மாஸ் நடக்கும். இப்போ இதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இது ஏற்கனவே முன்னாடி இதில் தான் மாஸ் நடந்துச்சு. இந்த இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் பணிகள், பராமரிப்பு பணிகள் வந்து நடந்துகிட்ருக்கு. அதனால் அந்த ஏரியாவில் போச்சு கொஞ்சம் கவனமாக போங்க. இதுதான் ஆலயத்தினுடைய தோற்றம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வேண்டுதல் 13 சுற்றுவாங்க. அது வேண்டிட்டு வருவாங்க. சில பேர் வந்து ஏதாவது அவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா வேண்டிட்டு வர்றது 13 தடவை கோவிலை சுற்றி வர்றதை வேண்டுவாங்க. இதுதான் உள்ளே இருக்கக்கூடிய அந்தோனியார் கோவிலினுடைய தோற்றம். இந்த கோவில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மற்ற எல்லா அந்தோனியார் கோவில்லையும் அந்த அந்தோனியாருடைய கையில் இருக்கக்கூடிய குழந்தை இயேசு வந்து இடது பக்கம் கையில் இருக்கும். இந்த கோயிலில் மட்டும்தான் வலது பக்கத்தில் இருப்பார். அந்த மாதிரி தான் இது செஞ்சுருக்கிறாங்க. மற்ற எந்த அந்தோனியார் கோயிலையும் நீங்கள் வந்து இடது பக்கம் தான் பார்க்க முடியும். இங்கே மட்டும்தான் நீங்கள் வலது கையில் வந்து அந்தோனியார் வந்து குழந்தை இயேசு வந்து கையில் ஏந்தின மாதிரி இருக்கும். இந்த வேண்டுதல்கள்லே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாலாம் வேண்டுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அம்மா வந்து இது வந்து கும்பிடு சரணம் அப்படிங்கிற மாதிரி கீழே விழுந்து இப்படியும் வந்து வேண்டுதல் வச்சுருப்பாங்க. சுற்றி வருவாங்க கோவிலில் 13 தடவை இப்படி விழுந்து கும்பிட்டுட்டு வருவாங்க. பிரார்த்தனைகள்லாம் அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு ஏற்ற மாதிரி கடுமையாக இருக்கும் வேண்டுதல்கள்லாம். பார்த்தீங்களா, ஆடு கூட்டு வந்தாச்சு பாருங்கள். ஆடு தலையில் பூ வச்சு கூட்டு வர்றாங்க. அதையும் கூப்பிட்டுட்டு கோயிலை சுற்றி வருவாங்க. சில பேர் 3 சுற்றுவாங்க, சில பேர் 13 சுற்றுவாங்க. இவங்க வந்து எத்தனை சுற்றுன்னு தெரில, ஆடு வரமாட்டேன்னு சொல்லுது. இருந்தாலும் மாலையை போட்டு பூவை போட்டு கூப்பிட்டு போகிறாங்க. சுற்றுக்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அசனமாகிடுது. பாருங்கள், மொத்த இடத்துல இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், புனித பொருள் அங்காடின்னு இருக்குது. இங்கே வந்து நிறைய திங்ஸ் வந்து வாங்கலாம். நம்ம சின்ன அந்தோனியார் சிறுபங்கள், மாதா சிறுபங்கள், இது எல்லாமே இங்கே கிடைக்கும். அது மாதிரி ஜெபமாலை, காரில் டேஷ்போர்டுக்கு மேலே வைக்கிற சின்ன படங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விலையெல்லாம் வந்து நியாயமான விலையாக தான் இருக்குது. அதிகம்லாம் வந்து சொல்ல முடியாது. வீட்டில் வைக்கிறதுக்கு சின்ன சிலைலாம் வச்சுருக்குறாங்க. நீங்கள் அங்கே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். வீட்டில் நிறைய பேர் வந்து கெபிலாம் வந்து வைப்பீங்க இல்லையா, அந்த கெபியில் வைக்கிறதுக்கான சிறுபங்கள் எல்லாமே இங்கே வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், கீ செயின், ஜெபமாலை, அப்புறம் மோதிரம், ஜெபமாலை மோதிரம் எல்லாமே வச்சுருக்குறாங்க. எல்லாமே நீங்கள் வாங்கலாம். இங்கே படங்கள்லாம் வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்களா, நிறைய பேர் வீடுகளில் வந்து படங்கள்லாம் வந்து மாட்டுவாங்க, கிஃப்டாக கொடுப்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே எல்லாமே இங்கே வச்சுருக்குறாங்க. லைட்டிங்லாம் வச்சு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு மறந்துடாதீங்க. நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு கோவில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமாக கிறிஸ்தவர்களுக்கு ஈக்குவலாக வர்றது இந்துக்கள் தான் அதிகமாக இங்கே வராங்க. வந்து ஒரு அசனம், ஆடு கடா வந்து அசனம் போட்டுட்டு தான் போவாங்க. அது இப்போ இல்லை, பல வருடங்களாக வந்து நடந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு அதிசயமாக தான் பார்க்கப்படுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.